என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாய் இணைந்திருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாளில கூட நம்ம தியானிக்க போகிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் 7 வார்த்தைகள். கடந்த ஆண்டிலே உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்திருக்கிறேன். 18/4/2025 அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். 7 வார்த்தைகளும் பேசணும்னா ஒரு வார்த்தையை குறைஞ்சது 2 மணி நேரம் பேசலாம். ஆனா இன்னைக்கு நம்ம தியானிக்க போற நேரம் 7 வார்த்தைகளும் 30 நிமிஷத்துல நம்ம பேசணும், அது தியானிக்கணும். ஒரு வார்த்தைக்கு 5 நிமிஷம்னா கூட 35 நிமிஷம் ஆயிடும். அதையும் சுருக்கி ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சில முக்கியமான சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து போகிறேன். 7 வார்த்தை என்று சொல்லப்படுகிற பொழுது முதல் 1வது வார்த்தை, 2வது வார்த்தை, 7வது வார்த்தை, இந்த 3ஐயும் லூக்கா சுவிசேஷ புத்தகம் எழுதப்படுகிறது. 3வது வார்த்தை, 5வது வார்த்தை, 6வது வார்த்தை, இந்த 3ஐயும் யோவான் சுவிசேஷகர் எழுதுகிறார். 4வது வார்த்தை மட்டும்தான் மத்தேயும் மார்க்கும் எழுதுறாங்க. இப்படி இந்த 4 புத்தகங்களில இந்த 7 வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, தவிப்பு, அங்கலாய்ப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு, இப்படி 7 வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லி போனதை நம்ம நினைவுபடுத்துறோம். மன்னிப்பு என்று சொல்லப்படுகிற பொழுது லூக்கா 23:34 இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். 7 வார்த்தைகளிலே முதல் வார்த்தையை ஏன் மன்னிக்கிற வார்த்தையை சொல்றாரு? வேற ஏதாவது கூட சொல்லியிருக்கலாமே. ஒரு ரட்சிப்பை பற்றி சொல்லியிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது அந்த 4வது 5வது வார்த்தையில சொன்னது அந்த வார்த்தையை முதல்ல கூட சொல்லியிருக்கலாம். ஏன் முதல் அவர் மன்னிப்புன்ற வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் கண்ணேறிட்டு பார்க்கிற பொழுது, நிதானிச்சு பார்க்கிற பொழுது, மன்னிப்பு என்று ஒன்று இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அதிகாலை நேரத்துல கூடி வந்திருக்க மாட்டோம். கிறிஸ்தவ போதனை என்று ஒண்ணு இருக்காது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது யாரும் நம்ப மாட்டாங்க. உலகம் அவரை அறிஞ்சிருக்காது. அப்ப எல்லாத்துக்குமே காரணம் மன்னிப்பு தான். அவர் மன்னிக்கிற கடவுள். வேதத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவர் மூவரும் ஒன்றாய் செயல்படுகிறதாக நமக்கு விளக்கம் கொடுக்குது. அந்த 3ம் ஒன்றாய் செயல்படுகிற பொழுது மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரே கடவுள் நம்மளுடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனாலதான் அவர் இந்த பூமிக்கே வந்தார். அப்படி மன்னிக்கிற அந்த கடவுள் நாம் அறிந்து கொள்வதற்கு வழிவாசல்களை திறந்திருக்கிறார். மனித வாழ்வில் மன்னிப்பு என்பது மிக முக்கியமானதா இருக்கிறதுனால நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? மத்திய 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுவது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீங்க மன்னியுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எங்க கடனாளிகளுக்கு, எங்களுக்கு விரோதமா பேசினவங்களுக்கு, எங்களுக்கு விரோதமா செயல்பட்டவங்களுக்கு நாங்க மன்னிச்சிருக்கிறோம், அதனால நீங்க எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணுமா ஆண்டவர்கிட்ட. இப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம்லாம் அப்படிதான் இருக்கணும். ஒருவேளை என்னிடத்துல குற்றம் இருக்குன்னா, நான் மத்தவங்க பாவத்தை மன்னிக்காத இருந்தேன்னா நீங்க மன்னிக்காதீங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப நாம எல்லாரும் மற்றவர்களை மன்னித்திருக்கிறோமா? இப்ப இதுல கூடி வந்திருக்கிற நீங்களும் சரி, நானும் சரி, உங்களை எத்தனை பேர் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில உங்களுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சவங்களுக்கு, குற்றம் செஞ்சவங்களுக்கு, உங்களை பேசினவங்களுக்கு, உங்களை நிந்தித்தவங்களுக்கு, உங்களுக்கு விரோதமா செயல்பட்டவங்களுக்கு, உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு சிலர் தெரியாத இருக்கும், அவங்களெல்லாம் நீங்க மன்னிச்சிருக்கிறீங்களா? இது ஆண்டவர் நம்ம பட்டு நேரடியா இப்ப நான் பேசுவது போல கேட்க போறது இல்ல. அவர்களுடைய மனசாட்சி அதை பேசணும். நான் எத்தனையோ பேரை இன்னும் மன்னிக்கல, ஆண்டவர் மட்டும் என்ன மன்னிப்பாரா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு விரோதமா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நம்ம விரோதிக்கிறவங்க மத்தவங்க இருக்கலாம்,
நான் யாரையும் விரோதிக்கல அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். ஒவ்வொருடைய வாழ்விலும் மன்னிப்பு என்று ஒன்று இல்லாவிட்டால் அங்கே அன்பு இருக்காது, அங்கே தாழ்மை இருக்காது, பெருமை இருக்காது, சகிப்பு இருக்காது, ஒரு நல்ல குணாதிசயம் ஒரு மனிதனுக்கோ மனுஷிக்கோ இருக்காது. இது எல்லாம் இருக்கணும்னு சொன்னா அவங்க மற்றவங்களை மன்னித்திருக்கணும். குறிப்பா கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமா சொல்றாரு. அப்போ நான் ஆண்டவரிடத்துல பாவம் செய்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா நான் மற்றவங்களை மன்னிச்சிருக்கணும். இல்லைன்னா நான் கேட்டா கூட ஆண்டவர் எனக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டாரு. அப்ப நாம எல்லாருக்கிட்டையும் சமாதானமா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளணும். இப்ப திருவிருந்துக்கு பலிபீடத்துக்கு முன்னாடி போறோம். அப்போ என்ன சொல்றாங்க, ஒருவேளை உங்களுடைய சகோதரனிடத்துல உங்களுடைய சகோதரியினிடத்துல நீங்க பேசாம குற்றம் உள்ளவர்களாய் அவர்களுக்கு விரோதிச்சு நீங்க இருந்தீங்கன்னா முதல்ல நீங்க போய் அவங்க கிட்ட சமாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க அப்படின்றாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்போ நான் மன்னிக்கிறது போல பிறருடைய குற்றத்தை மன்னிக்கிறது போல என் குற்றங்களை நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி அந்த மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த ஜெபம் அதுதான் நமக்கு வலியுறுத்துது. ஆகவே மன்னிப்பு என்பது ஒவ்வொருவருடைய மனிதனுடைய வாழ்விலும் மிக மிக முக்கியம். 2வது, இன்று என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய், இது ரட்சிப்பு சொல்லப்படுகிறது. லூக்கா 23:43 இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது 2 பக்கமும் 2 கள்ளர்கள், பொல்லாதவர்கள், பாவம் செய்தவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த 2 கள்ளர்களையும் பார்த்து அவரு இரக்கமுற்றவராக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல. 3 பேருமே கொலையாளிகளாக அல்லது குற்றமுள்ளவர்களாக அங்க தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப 23:42 வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது அந்த 2 கள்ளர்களிலே ஒரு கள்ளன் கடைசி நேரத்துல சொல்றான், கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துல நீ வரும்பொழுது என்னை நினைத்தருளும், அடியனை நினைத்தருளும் என்று ஒரு சொல்லை, அந்த வார்த்தையை அவன் சொல்றான். அந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தை. ஏன்னு சொன்னா 2 பேரும் பேசிக்கிறாங்க, 2 கள்ளனும், நீயும் நானும் இந்த உலகத்துல பாவம் செஞ்சோம், தப்பு பண்ணோம், திருடணும், கொள்ளையடிச்சோம், கொலை பண்ணோம், எல்லா பாவமும் செஞ்சோம், அதனால நமக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனா இவர் ஒன்றுமே செய்யாதுமே நமக்கு சமமாக இவரை கொலை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவன் மனம் மாற்றப்பட்டவனாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தை, நீ அடியனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றான். இயேசு மரித்தவுடன் போகும் இடம் பரதீசி என்று சொல்லப்படுகிறது. அன்னைக்கு ஆண்டவர் உடனே அவனுக்கு சொல்றாரு, அவனுக்கு மன்னித்து இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பாய் அப்படின்ற 2வது வார்த்தையை அவனுக்கு சொல்றாரு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல கூட வாழ்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அட வாழ்ந்த வாழ்க்கையில நல்லா எல்லாத்தையும் அனுபவித்து கல்லனை போல நான் கடைசி நேரத்துல கர்த்தரை ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையோட சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இது நான் நிறைய பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்க, வாழ்ந்தோம், நல்லா அனுபவிச்சோம், அப்புறம் கடைசியில சாவு வரும்போது சாவலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது அல்ல, அப்படி இல்ல. ஆண்டவர் சொல்றது அந்த கடைசி நேரத்துல இருக்கிற அந்த கடைசி நேரம் நீ ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாவே உன்னோட உயிர் போயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். ஆகினால் அது அல்ல, பரதேசத்துல அவர் இடம் கொடுக்கிறார். ஏன் பரதேசி என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவே பரதேசி தான் முதல் போறாரு. அவர் மரித்த உடனே பரலோகம் போயில்ல. இந்த 3 நாள் இடைவெளி இருக்குது, நல்லா கவனிக்கணும். இந்த இடம் 3 நாள் இடைவெளி இருக்குது. அவர் மரிக்கிறாரு, அவர் அடக்கம் பண்றாங்க, அவருடைய சரீரத்தை தான் அடக்கம் பண்ணாங்க. அவருடைய ஆத்மா எங்க போச்சுன்னா உடனே பரதேசிக்கு போகல, அது பாதாளத்துக்கு போகிற சூழ்நிலை இருக்குது. அந்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிற நிலைப்பாட்டுல அது பாதாளத்துல அடக்கம் பண்ணிடுறாங்க. அவருடைய ஆவியோ பரதேசிக்கு போகிறது. அப்ப பரதேசிக்கு போகும்போது அந்த கல்லனுக்கு சொல்றாரு, இன்னைக்கு என்னுடனே கூட பரதேசி இருப்பாரு. இந்த பரதேசின்னு சொல்லுகிற பொழுது அது ஒரு இளைப்பாறும் ஸ்தலம் சொல்றாங்க. இளைப்பாறும் ஸ்தலம், பேரின்ப வீடு, அவர் தங்கி இருக்கக்கூடிய இடம். இப்போ அவர் தங்கி இருக்கக்கூடிய இடம் அந்த 3 நாளைக்கு தான் அங்க அவர் தங்குறாரு. அது இன்னொரு சப்ஜெக்ட்ல அதை பத்தி பேசலாம். 3 நாள் தங்குறாரு. மீதமுள்ள நாள்ல இந்த பூமிக்கு திரும்ப வந்து 40 நாள் வரைக்கும் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த 40 நாள் முடிந்த பிறகுதான் அவர் பரலோகத்துக்கு ஏறி போறாரு. அப்ப அந்த கள்ளன் எங்க இருப்பாரு? அது வரைக்கும்னா பரதேசத்துல தான் இருப்பாரு. கள்ளன் வந்து அவரு கூடவே பரலோகம் போயிட முடியாது.
கல்லனை கொண்டு போய் தான் 3 நாள் இருந்த அந்த இடத்துல பரதேசி அந்த பேரின்ப வீட்டுல விட்டுட்டு அவர் திரும்ப பூமிக்கு வந்துடுறார். 3வது நாள் உயிர்த்தெழுறாரு. உயிர்த்தெழுந்து மற்றவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். 3 நாள் வரைக்கும் தான் பரதேசியில் இருக்கிறார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பேசலாம். இப்ப பரதேசத்தில் இருக்கும் பொழுது எபேசியர் 4:10 சொல்லப்படுகிறது, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னை உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்படியானால் எத்தனை வானம் இருக்கிறது? எல்லா வானமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப எத்தனை வானம் இருக்கிறது? அப்ப பரதேசி எங்க இருக்கிறது? 7 வானம் சொல்லுவாங்க. இப்ப பவுல் எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 12:2 ஒரு மனிதன் 3ஆம் வானம் வரைக்கும் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதுறாரு. 3ஆம் வானம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் எனவும், அந்த மனிதன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாத வார்த்தைகள் கேட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. இது பவுல் எழுதும்போது சொல்றாரு. அப்போ எங்க இருக்குது பரதேசினா? 3ஆம் வானத்துல இருக்கிறது என்று சொல்ல நம்ம அறிந்து கொள்கிறோம் இதன் மூலமாக. அப்போ எத்தனை வானங்கள் இருக்கிறது? அதுக்கு நமக்கு சரியானபடி வேதத்துல சொல்லப்படல. 7 வானங்கள் சொல்றாங்க. அப்ப 7 வானங்களுக்கு மேலதான் பரலோகம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அது முழுமையா வேதாகமத்துல குறிக்கப்படல. ஆனா 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அங்க மனுஷர் பேசப்படாத பரதேசி என்ற இடம் இருக்கிறது. அங்கதான் இந்த இயேசு கிறிஸ்து சென்றார், அந்த கல்லனும் சென்றார். அங்கே ஆபிரகாம் என்கிற மூத்த மனிதன் அங்க இருக்கிறார். ஆபிரகாம் மடியிலே லாசரு என்கிறதான ஒரு ஏழை மனிதனும் இருக்கப்பட்டதாக வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நடப்பது. இப்ப நீங்களும் நானும் மரித்தோமானா கூட, நாட்கள் நம்ம கடந்து போனாலும் கூட, இந்த சரீரம் இந்த பாதாளத்துக்கு ஒப்பு கொடுத்துப்பட்டோம். ஆனா நம்ம ஆவியோ முதலாவது பரதேசிக்கு தான் போகும். அது இளைப்பாறும் ஸ்தலம். இது வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்படுகிற பொழுது அங்க என்ன கிடைக்கப்படும், என்ன சாப்பிடுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா வேதத்துல அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நிறைய சொல்லிட்டு போலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும், அதாவது 2வது அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்துல 7வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் பரதேசத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்றாரு. அப்ப அங்க பரதேசத்துல இருக்கிறது ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறதாகவும், அதை மக்கள் அங்க இருக்கிறவர்கள் வாழ்வார்கள் என்றும் சாப்பிடுவார்கள் என்றும், அவர்கள் எல்லாம் மனுஷர் பேசுகிற பாஷையை பேச மாட்டாங்க. அது பரலோகத்துக்குரிய வார்த்தை. பரதேசி என்கிற இடம் அங்க இருக்கிறது என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்திலையும் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லும் பொழுதும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அப்ப ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விஷயத்தை வரைக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பரதேசி குறித்தும் விளக்கம் சொல்லப்படுகிறது. 3வது வார்த்தையாக தாய்க்கும் மகனுக்கும் உறவு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது ஒரு பராமரிப்பு என்று சொல்லலாம். இதுல யார் எழுதுறான்னா யோவான் சுவிசேஷ புத்தகம் 19, 26, 27 வசனங்களில, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தன் அன்பான சீசனையும் கண்டு தனது தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அப்பொழுதிலிருந்து தாயாக சீசன் ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தை எதை குறிப்பிடுகிறதுனா ஒரு பராமரிப்பு, ஒரு தாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு பராமரிப்பு. இன்னைக்கு தாயும் தகப்பனையும் எட்டி உதைக்கிறாங்க பிள்ளைகள். அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, நிறைய சம்பவங்கள் நடக்குது. நம்ம நிறைய பாக்குறோம். கோர்ட்டுக்கு போறாங்க, வீடை தாய் தகப்பனும் வாங்கி வச்ச வீட்டையே அவங்களுக்கு இருக்க இடம் இல்லாதபடி வெளியேற்றுகிற பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில இந்த ஆண்டவர் சொல்றாரு, அவர் இந்த உலகத்துக்குரிய தாயாய், உலகத்துக்குரிய மகனாய், சாதாரண ஒரு நல்ல ஒரு மகனாய், ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்த பொழுது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு, அதாவது கடவுளாய் இருந்ததை விட்டுட்டு ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியில பாடுகளை அனுபவிப்பதற்காக, பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தவர் தன் தாயை விட்டு பிரியும் பொழுது அவருக்கு ஒரு பராமரிப்பு கொடுக்கிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார் என்றுதான் சொல்லணும். 12 சீஷர்களில் யோவானை மட்டும் ஏன் அவர் தெரிந்து கொண்டார் கொண்டு யோசித்து பார்க்கணும். ஏன் வேற யாரும் சீஷர்கிட்ட கொடுத்திருக்கலாமே? 12 சீஷர்கள்லயே யோவான் என்பவர் தான் இளைய மகனா இருந்தார். ரொம்ப ரொம்ப வயசுல குறைவுள்ளவரா இருந்தார். அவரை குறித்து அவர்தான் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் நேசித்ததாக வேதத்துல பல இடங்களில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3வது என்ன சொல்லனா, பின்வரும் வாழ்வில உலகத்துல என்ன நடக்க போகிறது என்பதை வெளிப்படுத்துகிற அந்த சம்பவங்கள் எல்லாம் யோவானுக்கு தான் கடவுள் வெளிப்படுத்தினார்.
நிறைய சம்பவங்களை அவரை பத்தி சொல்லலாம். யோவானை குறித்து அத்தனை காரியங்களையும் பெற்றுக்கொண்டதுனால தான் அவர் முன்குறித்தபடி, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேதுருவின் இடத்துல பேசுகிற வார்த்தையை நம்ம யோவான்ல பாக்குறோம். யோவான் 21, 20, 22 வசனங்கள்லாம், இந்த வசனங்கள்லாம் சொல்லப்படுகிறது. மார்க் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலாம் சொல்லப்படுகிறது. இயேசுவோட கூட பிறந்த சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. சகோதரிகளும் சகோதரர்கள் 4 சகோதரர்கள் தம்பிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில மரியாளுடைய வயிற்றுல பிறந்தவங்க, யோசேப்பு மூலமாக பிறந்தவங்க 4 தம்பிங்க இருக்காங்க. சகோதரிகளும் உண்டு என்று சொல்லப்படுது. சகோதரிகள்னா 2க்கு மேல 2, 3, 4 இருக்கலாம், நமக்கு அது குறிப்பிடப்படல. அத்தனை பேரும் இருந்து தாயை அவர்களிடத்துல பராமரிப்புக்கு கொடுக்காம ஏன் யோவான் இடத்துல கொடுக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம், காரணம் இருக்கிறது. அவர் அவ்வளவாய் நேசித்த ஒரு சகோதரன். இந்த சகோதரன் நம்பிக்கைக்குரியவன். ஏன்னா என்னோட கூட என் தாய்க்கு பிறந்தவங்களே என்ன நம்பிக்கை ஏற்படலை, என்னை விசுவாசிக்கல, என்னை ஏசினாங்க, என்னை தூஷித்தாங்க. அதனால அவங்க தாயை சரியாதபடி பராமரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த யோவான் இடத்துல கொடுக்கிறார். 22வது வசனத்தை யோவான் 21, 22 அதனால் தான் நான் வருமளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானான். அதாவது இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வருவ வரைக்கும் அவன் இருப்பான், அது என்னுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி பேதுருவினிடத்தில் சொல்லுகிறதை அறிய முடிகிறது. ஆகவே ஒரு நல்ல ஒரு தேர்ந்தெடுக்கிற ஒரு மனுஷன் அந்த யோவானா இருந்தது என்பதை நம்ம மிகப்படுத்தி பார்க்கலாம். 4வது வார்த்தையாக தவிப்பு, அவர் தவிர்க்கிற ஒரு சூழ்நிலை. இந்த வார்த்தை தான் மத்தேயும் மார்க் 2 பேர் எழுதுறாங்க. யோவான்லயும் இருக்காது, லூக்காவிலும் இருக்காது இந்த வார்த்தை. என்ன சொல்றாரு? மத்தேயு 27:46, அதே போல மார்க் 15:34, ஏலி ஏலி லாமா சபக்தானி. மார்க்ல சொல்லும் பொழுது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. இந்த 2க்குமே ஒரே அர்த்தம் என்னன்னா, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்படுகிற அதனுடைய தமிழாக்கம் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை அவரு எபிரேய மொழியில சொல்றாரு. தமிழாக்கம் பண்ணுகிற பொழுது இதனுடைய அர்த்தம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற காரணம் என்ன? ஏன் கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே ஏன் இந்த உலகத்துல ஏன் என்ன கைவிட்டுன்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேருக்கு அது புரியவும் செய்யாது. சங்கீதம் 22:1 இந்த வார்த்தை தான் வாசிக்கிறோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதுகிறார். அப்போ புரட்சியாளராகிய மார்ட்டின் லூதர் என்பவர் எழுதுகிறாரு ஒரு புத்தகத்துல, கடவுளே கைவிடுவது யார் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு எழுதுறாரு ஒரு வாக்கியத்தை. கடவுளையே கைவிடுவது, இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? இது மனுஷ பார்வையில புரிந்து கொள்ள முடியாது, இது ஆவிக்குரிய தேவ வார்த்தையில தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றாரு. 4வது வார்த்தை மையமான வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தை இந்த 7 வார்த்தைகளில மையமா இருக்குது. முதல் 3 வார்த்தை நல்லா கவனிக்கணும். பிறருக்காக, இந்த உலகத்திற்காக, மற்ற மனுஷர்களுக்காக பேசினார். அடுத்த 2 வார்த்தை தனக்காக பேசிக்கொண்டார். அதாவது 4வது வார்த்தையும் 5வது வார்த்தையும் தனக்காக. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொன்னவரு தாகமா இருக்கிறேன்னு 5வது வார்த்தையில சொல்றாரு. இந்த 2 வார்த்தையும் அவருக்காக பேசினது. கடைசி 2 வார்த்தை பிதாவுக்காக பேசினது. இத 3 விதமா பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிற அந்த வார்த்தையில உள்ளடக்கம் நிறைய ஏராளமா இருக்கிறது. யோவான் 1 அதிகாரம் 29வது வசனத்துல உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனிதர்களும், கடந்து போனவர்கள், நடப்பாண்டில் இருக்கிறவர்கள், இன்னும் வரப்போகிற காலங்களில் வருகிற மக்கள், யாருடைய பாவத்தையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாகத்தான் அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டார். அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:12 சொல்லப்படுகிறது. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்த்தார், உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றின் மீதும் இயேசு தனக்காக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவன் அசுத்தத்தை காணாத சுத்த கண்ணன் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் அசுத்தத்தை பார்க்க மாட்டார், அவர் சுத்தமுள்ள கண்ணனா இருக்கிறாரு. அப்ப பாவத்தை பார்க்க மாட்டார் அவரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த உலக பாவமெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய சிரசின் மேலே ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த பாவத்தை பார்க்க கூடாதபடி ஒரு வினாடி கடவுள் தன்னை மறைத்து கொண்டார், மேகங்களுக்கு மேலே மறைத்து கொண்டார். அப்போ மறைத்து கொண்டுகிற சூழ்நிலையில தான் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, இருள் சூழுது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த
மத்திய எழுதின சுவிசேஷத்திலையும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க தலைப்பையா சொல்லப்பட்டிருக்குது. மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்துல 45-46 வசனத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று கூப்பிட்டார் அப்படின்ட்டு மத்தியில எழுதுறாரு. மார்க்ல எழுதும்போது 15ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களிலே 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அந்த 2 வார்த்தைகளிலும் பாத்தீங்கன்னா அவர் அந்த நேரத்தை குறிப்பிடுறாங்க. நேரம் வந்து காலையில 6ஆம் மணி நேரம் என்று சொல்லப்படுகிற பொழுது அது பகல் 12 மணி என்று சொல்லப்படுகிறது. 9ஆம் மணி என்று சொல்லப்படுகிற போது 3 மணி என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த நேரத்தெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த நேரத்துலதான் முழுக்க முழுக்க அங்க இருள் சூழ்கிறது. காரணம் என்னன்னா, கடவுள் தன் குமாரனை விட்டு தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். அந்த இருள் சூழ்ந்த அந்த நேரத்துலதான் அவர் பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழைக்கிற அந்த சத்தத்தை அங்கே எழுதப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஏசாயா 54:7 சொல்லப்படுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டேன் என்று அங்க தீர்க்கதரிசி சொல்றார். அந்த இமைப்பொழுது என்பதுதான் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தெல்லாம் சுமக்கிற பொழுது கர்த்தர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு நிலைப்பாடு என்று நம்ம அர்த்தமா எடுத்துக்கொள்ளலாம். 5வது வார்த்தையில அங்கலாய்ப்பு. நான் முதல்ல சொன்னது போல யோவான் 19:28 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த தாகம் 2 விதமான குறிப்பா எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இரவெல்லாம் போர் சேவகரால் அடிக்கப்பட்டு சரீரத்தில் இருக்கிற ரத்தமெல்லாம் சொட்டி கொண்டிருக்கிற பொழுது தன் சரீரத்தில மிக வியாகுலத்தோடு வேர்வை சிந்த உடல் பலம் அந்த வலி தாங்க முடியாம அவர் இருக்கிற பொழுது அவருக்கு தாகம் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. 2வது, இந்த உலகத்தை நான் நியாயம் தீர்க்கும்படி திரும்ப வரப்போகிறேன். இப்போ நான் சொல்லி வந்த வார்த்தை எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா, அதை பின்பற்றுவார்களா என்று சொல்லி மக்கள் மீது உள்ள ஒரு தாகமாக ஆவிக்குரிய வகையில நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா கட்டாயம் நான் என்ன யோசிக்கிறேன், என் தனிப்பட்ட கருத்து என்ன சொல்லுவேன்னா, அவர் கண்டிப்பா அவர் உண்மையாகவே அவர் தாகம் இருந்திருக்கும். அவர் ஒரு சாதாரண மனிதனாக தான் இந்த பூமிக்கு அவர் அனுப்பப்பட்டு வந்தார். மனிதன் எந்த விதத்தெல்லாம் அவன் பாடுகளை அனுபவிச்சா அவனுக்கு வலி எப்படி தெரியுமோ, அவன் வேதனை எப்படி அனுபவிப்பானோ அதை அப்படி தானே அனுபவித்து இந்த உலகத்திற்கு நமக்கு எடுத்துக்காட்டாக போனார். இன்றைய சூழலில் உலக மக்கள் தாகம் என்ன, மக்களுடைய தாகம் என்னன்னா சொல்லலாம், நம்ம நல்லா நான் ஜாலியா உலகத்துல வாழணும். நான் முதல் வார்த்தையில சொல்லும்போது சொன்னேன் அதே மாதிரி, ஜாலியா உலகத்துல வாழணும். குற்றாலத்துல 5 அருவி கொட்டுகிறது, நான் குற்றாலம் போகலாம், கொடைக்கானல் போகலாம், ஊட்டி போகலாம், பல தேசங்களை சுற்றி பார்க்கலாம், நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம். இப்படி மனிதனுடைய சிந்தனை இருக்கும் இல்லைங்களா? ஆனா ஆண்டவருடைய தாகம் என்ன? நான் இந்த பூமிக்கு வந்து இந்த 33 ஆண்டு காலம் வாழ்ந்து நான் சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளும் இந்த மக்கள் கேட்டாங்க. ஆனா அதை பின்பற்றுவார்களா? ஐயோ, அப்படி பின்பற்றலாம், இவர்களுக்கு எரிகிற அக்கினியிலே தள்ளப்படுவார்களே, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தானே இத்தனை பாடுகளை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் மீது உள்ள ஒரு தாகமா இருக்கலாம். இந்த 2 தாகத்துக்கும் ஆண்டவர் நமக்கு விடை கொடுக்கிறார். 2 விதமான தாகமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 12:34 சொல்லப்படுகிற பொழுது அவர் முழுக்க முழுக்க மனிதனாக இருந்தார் என்பதை அதுல கோடிட்டு காண்பிக்கப்படுகிறது. சங்கீதம் 22:1-5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். 14வது வசனத்துல, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. இவ்வளவும் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறார் 22வது சங்கீதத்துல அந்த எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்து பகிங்கரமாக உலகம் அறியும்படியாய் தன் சொந்த சரீரத்துல ஏற்றுக்கொண்டு அனுபவித்தார் என்பதுதான் உண்மை, அதுதான் நிச்சயம். ஆக அவர் மனிதனாக பாடுபட்டு அவர் நம்மை மீட்பதற்காக ஏற்றுக்கொண்ட பாடுகள் இவைகள் எல்லாம்
அப்படிப்பட்ட நிலையில கட்டாயம் அவருக்கு தாகம் எடுத்திருக்கும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அவர் மனுஷனா இருந்தார் என்பதை அந்த பவுல் எழுதும் போது குறிப்பிட்டு காமிக்கிறார். 6வது வார்த்தை முடிப்பு. யோவான் 19:30 சொல்லப்படுகிறது, காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? யோவான் 4:34 இயேசு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று சொல்றார். அப்ப அவருக்கு என்ன முடிக்கிறார்னா, அவர் எல்லா ஆண்டவர் நியாய பிரமாணத்துல சொன்னவைகள், பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் பூமியில வந்து அவர் நிறைவேற்றி முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிந்தது என்று சொல்லுகிறார். யோவான் 17:4 சொல்லப்படுகிற பொழுது, பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் அப்படின்னு பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீ என்னத்துக்கு என்ன அனுப்புனியோ அதை நான் செய்து முடிச்சுட்டேன், இந்த பூமியில எல்லாவற்றையும் முடிச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த கட்டத்துக்கு என்ன கொலை பண்ண போறாங்க, நான் உம்மிடத்துல வருகிறேன். ஏன் சொன்னா, ஜீவனை கொடுத்தவர் அவர்கிட்ட போகணும் அவர். அப்போ அதுதான் சொல்றாரு, மேற்கொண்டு மனிதர்கள் செய்வேன் என்று ஒன்றும் இல்லை, இயேசுவால் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும். நாம எதுவும் புதுசா நான் எப்படியாவது பரலோகம் போகணுமே அப்படின்றதுக்காக நாம எதுவும் பிரயாசப்பட வேண்டாம், தேட வேண்டாம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் போதும். அவருடைய ரட்சிப்பு நமக்கு பரத்துக்கு கொண்டு போயிடும். பழைய படைப்பு எல்லாமே பேசப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றி முடிகிறது. மோசே சொன்ன கட்டளைகள் எல்லாம் பேசுகிற வார்த்தைகளினாலே நிறைவேற்றப்படுகிறது. ஆனா புதிய படைப்பாக கிறிஸ்து வந்த பிறகு கிரியைகளினாலே செய்து முடித்தார் என்று நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். நியாயப்பிரமாணம் நிறைவேற்றி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மனநிறைவோடு இயேசு முடிந்தது என்று இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கடைசி 7வது வார்த்தையாக என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தை என்னன்னா, கடைசியா உம்முடைய கரத்துல என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். 4வது வார்த்தையில பிதாவும் குமாரனும் பிரிந்த நிலையில் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன் கடவுள் வந்து தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். குமாரனாகிய கிறிஸ்து பாவத்திலே அங்கே துடித்து கொண்டிருக்கிறார். 2 பேருக்கும் ஒரு பிரிவினை ஏற்பட்டு விடுகிறது. ஆனா 7வது வார்த்தையில பிதாவும் குமாரனும் ஒன்று சேர்வதை குறித்து சொல்லப்படுகிறது. என்னுடைய ஆவியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத அங்க சொல்லப்படுகிறது. ஏன் இந்த 7 வார்த்தையோடு அவர் முடிக்கிறாரு? 8வது வார்த்தை பேசிருக்கலாம், 9வது வார்த்தை பேசிருக்கலாம், 10 வார்த்தை கூட பேசிக்கலாமே. சீஷர்கள் 12 பேர் இருக்கிறாங்க, 12 வார்த்தை கூட பேசிருக்கலாமே. ஏன் 7வது வார்த்தையில அவர் நிறுத்துறாரு? நமக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கேள்வி, சிந்திக்கிற ஒரு காரியம். நல்ல வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 7 என்ற வார்த்தை பூரணப்படுகிறது, முழுமை பெறுகிறது. அதனால அவரு அந்த 7 வார்த்தையோட நிறுத்துறார். 7 நாட்களை உண்டாக்குறார், 6 நாளும் கிரியைகளை செய்கிறார், 7வது நாள் ஓய்ந்திருக்கிறார். முடிகிறது இல்லையா? இப்படி இந்த 7 என்ற வார்த்தை ஏராளமாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளமான சம்பவங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப பூரணப்படுகிறதா இருக்கிறது, ஓய்வு நாளாக சொல்லப்படுகிறது. உலகத்தை உண்டாக்கி 7வது நாள் ஓய்ந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு, இப்படி சொல்லலாம். ஞானியாகி சாலமோன் எழுதுகிறார் பாருங்க, பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, மண்ணானது சரீரம் தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பினோம், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போக வேண்டும். இது 2ஆ பிரிக்கிறார். இந்த சரீரமும் அதற்குள்ள இருக்கிற ஜீவனும். ஜீவனை பிதாவின் இடத்துல கொடுக்கிறாரு, சரீரத்தை மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அப்ப இதே போலதான் நீங்களும் நானும் கூட ஒரு காலம் வரும்போது, வயது மூப்பு வரும்பொழுது, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணா ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆதியாகமத்துல ஆதாம் கிட்ட சொன்னது அதுதான், மண்ணாலான மனுஷன் நீங்களும் நானும். இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட ஒப்பிட்டு கொண்டு சொல்றாரு, மண்ணாலான மனுஷன் அது மண்ணுக்கே போயிடணும். ஆனா ஜீவனை கொடுத்தவரு, நாசியிலே சுவாசத்தை ஊதினவர் பிதாவாகிய கடவுள், அவர் தான் அந்த உயிரை கொடுக்கிறார் அது உள்ள. அதனாலதான் அந்த உசு உசு உசுன்னு இழுக்கிறமே, அது இயேசு இயேசு இயேசுன்னு கூட சொல்லலாம், ஒரு கற்பனையா சொல்றேன். அப்போ அந்த அளவுக்கு அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. ஆகவே அந்த ஜீவனை திரும்ப அவர்கிட்ட தான் கொடுக்கணும். இதத்தான் ஆதியாகமம் 2:7 சொல்லப்படுது, மண்ணான மனுஷன் மூக்கிலே பிதாவின் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 31:5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். அப்போஸ்தலர் 7:59 சேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது, இயேசுவே
என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சேவானும் அதைத்தான் செய்யறாரு. யோவான் 10, 17, 18 வசனங்களிலே ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னிலே அன்பா இருக்கிறார். பிதா கொடுத்தார், அதை திரும்ப நான் அவர்கிட்ட கொடுக்க போறேன், அதனால அவர் என் மீது அவர் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த விஷயம் அவர் மட்டும் இல்ல, அவர் சொன்ன காரியம் நாமளும் பின்பற்றணும். அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பின்பற்றணும். இந்த உலகம் பின்பற்றணும். உலகத்துல எத்தனை கோடியான பணத்திலே புரண்டு கொண்டிருக்கலாம், பெரிய பெரிய மில்லியனரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஜீவன் போகும். அந்த ஜீவன் எங்கே போகும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியிலே தள்ளப்படுவோமா அந்த ஜீவனை, அல்லது பிதாவோடு கூட வலது பாகத்திலே அமர்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமா? நாம் தான் தீர்மானம் பண்ணணும். அந்த தீர்மானத்தை எங்க பண்ணணும்? இந்த பூமியிலேயே பண்ணணும். அதுக்காக தான் வருந்தி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இங்க எல்லாரும் என் இடத்துல வாருங்கன்னு அழைக்கிறாரு. சுவிசேஷம் சொல்றோம், பிரசங்கம் பண்றோம். இப்போ உங்களோட கூட அரை மணி நேரம் பேசுகிறேன். இது எல்லாமே எதுக்குன்னு சொன்னா, இந்த ஜீவன் எப்படியாவது கொடுத்தவர்கிட்ட கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும். கொடுக்காதவங்க கிட்ட கொடுக்கல, பிசாசு எனக்கு கொடுக்கல, சாத்தான் எனக்கு கொடுக்கல, பாதாளம் எனக்கு கொடுக்கல, அவங்ககிட்ட கொடுத்துடக்கூடாது, கொடுத்தவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். அதனால எப்படியாவது நான் கொடுக்கறது போல எங்க மக்களும் கொடுக்கணும், எங்க சொந்தங்க கொடுக்கணும், எங்க உறவு கொடுக்கணும், இந்த உலகம் கொடுக்கணும் அப்படின்ற ஆதங்கத்துலதான் ஓடி 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 தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்துக்கு சொல்றோம். இப்படி கூடி 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 வந்து அதை விசுவாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இயேசு தன் ஜீவனை கொடுக்கும் போது கூட போர் சேவகருக்கு வஸ்திரத்தை கொடுத்தார், தாயை பாதுகாக்க சீடனை கொடுத்தார், ஆவியை பிதாவின் இடத்திலே கொடுத்தார், சரீரத்தை அரிமத்தியா ஊரானாக யோசேப்பிட்ட கொடுத்தாரு, நமக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுத்தார். நாம் எல்லாரும் இயேசுவுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.